ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 லிட்டர் அளவுக்கு வந்து ரசம் தாங்க பண்ண போகிறோம். ஒரு 3 கிலோ தக்காளி இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்காங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியிலே சேர்த்துக்கிட்டு, மிளகு வந்து ஒரு 200 கிராம், ஜீரகம் வந்து ஒரு 200 கிராம் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்காங்க. ஒரு 400 கிராம் வந்து வெள்ளைப்பூடு இடித்து சேர்த்துக்காங்க. ரசப்பொடி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரசப்பொடியை வந்து நல்லா சேர்த்துக்காங்க. கொத்தமல்லி பொடி ஒரு 100 கிராம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு, மணத்துக்கு தேவையான காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல ஒரு 1.5 கிலோ அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு கையால் நல்லா மசிச்சு அதை நல்லா கிண்டி விட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு நம்ம சாம்பாருக்கு பருப்பு தண்ணி வேக வச்சுருப்போம். அந்த பருப்பு தண்ணியை இதில் வந்து சேர்த்துக்காங்க. பருப்பு தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க. நல்ல மேலே காயப்பொடியை தூக்கி விட்டு நல்ல மேலே வந்து சூடாகி ரசம் முறை அடிச்சு நிற்கும். அப்போ இறக்கி வச்சுட்டு மேலே வந்து நம்ம வந்து தாளிப்பை போட்டுருந்தோங்க. அவ்வளோதாங்க. ரசம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.